இவரையா காசு வாங்கிட்டாருன்னு சொல்றீங்க? ஊர்ல இருக்கிறது ஓட்டு வீடு. சென்னையில வாடகை வீட்டுல தான் அவர் வாழ்கிறார். அவர் அம்மா இன்னும் 100 நாள் வேலை திட்டத்துல கூலி வேலைக்கு போறாங்க. 225 வழக்குகள், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். அவர் நினைச்சா கூட்டணி வச்சு கோடி கோடியா சம்பாதிக்கலாம். ஆனால் 15 வருஷமா தனியா நிக்கிறார். காசுக்காக இல்ல, என் கொள்கைக்காக. சாதி ஒழியணும்னு வார்த்தையா சொல்லி நிறுத்தல. பொது தொகுதியில ஆதி தமிழ் வேட்பாளரை நிறுத்தினார். பெண்களுக்கு 33% உலகம் பேசும்போது அவர் 50க்கு 50 கொடுத்தார். திருநங்கைகளுக்கு வரலாற்றிலே முதன்முறையா அரசியல் வாய்ப்பு கொடுத்த தலைவர். கார் இருக்கேன்னு சில பேர் சிரிக்கிறாங்க. ஆனா சொல்லுங்க, தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி தலைவர் சைக்கிள்ல போனா அவரை உயிரோட விடுவீங்களா? தடை இருக்கும் போதே கள் இறக்கினாரு. ஜல்லிக்கட்டு நடத்தினாரு. தடையை உடைத்து மலையில மாட்ட மேய வைத்தாரு. சீமான் கெட்டவர் இல்லை. நம்ம சமூகம் இன்னும் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லாத ஒரு நல்ல தலைவன். அன்பார்ந்த தமிழ் மக்களே, உங்களை மாதிரியே எளிய வீடுகள்ல இருந்து வர்ற பிள்ளைகள் நாங்க. எதுக்கு தெரியுமா உங்க முன்னாடி சீமான் அண்ணாக்காக வாக்கு போடுங்கன்னு கோரிக்கை வச்சு வந்து நிக்கிறோம். மக்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இப்பதான் நாடாளுமன்றத்துல 33% மகளிருக்கான இடஒதுக்கீடை அமல்படுத்தணும்னு விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா கடந்த எல்லா தேர்தல்கள்லயுமே ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆண் பெண் சமம்னு 50 விழுக்காடு ஈக்குவலா சமமா ஆண் பெண்ண வேட்பாளர்களை நிறுத்தி களத்துல போராடிட்டு இருக்காங்க சீமானண்ணா. இது மட்டுமா மக்களை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழகத்துல நடக்கிற எல்லா சமூக பிரச்சனைகளுக்குமே முதலா களத்துல நின்று போராடுறது சீமானண்ணாவும் நாம் தமிழர் கட்சியும் தான். மக்களே, இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா சமூக அநீதிகளுக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது சீமானண்ணா நாம் தமிழர் கட்சியா இருக்கும்போது ஏன் தேர்தல்ல மட்டும் அவங்கள நம்ம வெற்றி பெற செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னு எனக்கு சத்தியமா புரியல. மக்களை மனசாட்சியோட நாம சிந்திச்சு பார்க்கணும். எந்த தலைவன் எந்த கட்சி தமிழினத்துக்காக இப்போ கடந்த 15 வருஷமா எந்தவித சமரசம் இல்லாம தான் கொண்ட தமிழ் தேசிய கொள்கைகளுக்காக உறுதியா நின்று சாதி மதத்தால பிளவுபட்டிருந்த இந்த தமிழ் சமூகத்தை தமிழினம் அப்படிங்கிற ஒற்றை சொல்லால ஒன்றிணைச்சு இன்னைக்கு களத்துல நின்று போராடிட்டு இருக்காங்க. மக்களே, இதெல்லாம் நாம மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நல்ல தலைவனையும் அவனை சார்ந்த கட்சி வேட்பாளர்களையும் நாம இந்த டைம் சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். நாம எல்லாரும் இந்த டைம் பெருமளவுல நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிச்சு அவங்க சார்பில் நிக்கிற எல்லா வேட்பாளர்களுக்கும் விவசாய சின்னத்துல வாக்களிச்சு அவங்கள வெற்றி பெற செய்யணும்னு அன்போட கேட்டுக்கிற மக்களே. நாம் தமிழர்.